My screen is visible to you, right? Yes, sir. Yeah, okay. So yesterday classes la pathina sir topics. Yes. So adla edho Some doubts round up. Illa adhu edho doubt illa. Some round up. Count if MIN mode. Yeah, okay. So today nama paaka poradhu vandu if conditions. Okay. If conditions போறதுக்கு முன்னாடி நேத்து வந்து count ifs பார்த்தோம் இல்லையா? ஆமா, count if. So அந்த count if conditionல சில ஃபார்முலாஸ் வந்து நம்ம இது கூடயும் கம்பைன் பண்ணி பண்ணலாம். if கூடயும் கம்பைன் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. சோ எந்த மாதிரியான லாஜிக் ஆபரேஷன்ஸ் இருக்கும்? அப்போ இதுல எப்படி கவுண்ட் இஃப் இன்க்ளூட் பண்றது, இதுல எப்படி சம் இஃப் எப்படி பண்றது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. சோ உங்களுக்கு இங்க கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் காமிச்சிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு 6 டிஃபரெண்ட் ஆபரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த லாஜிக்கல் டெஸ்ட்ல. ஓகே. ஓகே. ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நமக்கு நம்ம ஒரு ஈக்குவல்ஸ் போட்டு இஃப் அப்படி டைப் பண்ணோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் லாஜிக்கல் டெஸ்ட். ஓகே. இந்த மாதிரி இருக்கிறது தான் இங்க டெஸ்டா காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ இந்த லாஜிக்கல் டெஸ்ட்ல தான் இந்த எக்ஸாம்பிள் டி காலம்ல காமிச்சிருக்கிற இந்த மாதிரியான லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? A1 is equal to D1 அப்படின்றது வந்து A1ன்றது வந்து ஒரு செல்லோட வேல்யூ, செல் நேம் வேல்யூ. ஓகே. அதுல ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அது வந்து ஈக்குவல் டு D1. D1ன்றது இன்னொரு செல், அதுல இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலா இருக்கா, கிரேட்டர் தென்னா இருக்கா, இல்ல கிரேட்டர் தென் ஈக்குவலா இருக்கா, உங்களுக்கு எந்த மாதிரி லாஜிக்கல்ல வேணும், எந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து நம்ம அந்த இடத்துல லாஜிக்கல சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. 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 ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த lakh ஓகேங்களா? ஸோ ஓகே. இஃப் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவை இஃப் அப்படின்னு டைப் பண்ணி ஆப் பண்ணீங்க, இதை என்டர் கொடுத்தீங்க அப்படின்னு லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்ல இந்த BMW அப்படின்றது வந்து ஓகே. இந்த பிரைஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிரைஸ் வந்து நமக்கு ஈக்குவல் இல்லை கிரேட்டர் தென் 25. ஸோ வாட் எவர் த ஆப்ரேஷன், உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ரேஷன் தேவையோ அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென் 25 இருக்கா, 5 lakhsக்கு மேலே இருக்குதா? ஓகே. இஃப் ட்ரூனா எஸ், இவ்வளோ சிம்பிளா இருக்கிறது தான் இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் பேசிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. எஸ் ஆர் நோன்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த 30ன்ற வேல்யூ வந்து 25ஓட கிரேட்டர் தென் 25. ஓகே. ஆமா. ஸோ நமக்கு இந்த இடத்துல எல்லாமே எஸ்ன்னு வந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் திங்
equal to 25. Okay. Okay. So next thing less than 25. Okay. இப்போ நீங்க அதே if condition எடுத்துக்கிறீங்க. Okay. எப்படி எழுதுவீங்க? Logical test equal 12. to if 12. Okay. இந்த இடத்துல equal Okay. symbol Equal. ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? Okay. Equal to 25, 25 அப்படின்னு டைப் பண்ணிட்டு comma, yes or no அப்படின்றத நம்ம yes or no. bracket க்ளோஸ் பண்ணி அகைன் ஈக்குவல் டு எதுவும் இல்லை. ஓகேங்களா? Okay. ஸோ இப்போ நான் இதை சேஞ்ச் பண்றேன். ரைட். இப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆனது தெரியும். ஓகே. Change it. Okay. 20 கொண்டு போறோம். இந்த இடத்துல உங்களுக்கு திரும்ப அகைன் சேம் யூஸ் பண்றோம். இது ஒரு ஆபரேட்டரும் சேஞ்ச் ஆகும். அதே வேல்யூவை செலக்ட் பண்ணி 25 கொடுத்துட்டு எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்கிறோம். லெஸ் தேன் 25 பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அதோட ரேஞ்ச் மட்டும்தான் 25 கீழே இருக்கிற மாதிரி. கிளியர்? நெக்ஸ்ட் திங் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி ரெண்டு சைன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது இங்க பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Okay. நாட் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ்லாம் Okay. இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு அப்படின்னா Okay. if கண்டிஷன் எடுத்துக்கிறோம். லாஜிக்கலுக்கு அதே வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு greater than or equal to 25 அப்படின்னு கொடுத்துட்டு சேம் எஸ் ஆர் நோ. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லாஜிக்கல் கிளியரா புரியும். அதிகமாக இருந்தாலும், அதாவது 25க்கு மேல இருந்தாலும் 25ஆ இருந்தாலும் உங்களுக்கு எஸ்ன்னு வரும். ஆமா. ஸோ இதே சேம் ஃபங்க்ஷன் தான் லெஸ் தென் அண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு. ஓகேங்களா? Okay. ஸோ இதில் உங்களுக்கு கிளியர் தானே? இதுல கிளியர். இது கிளியர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேனேஜர்ஸ் நம்ம வந்து யாருக்காவது ஹைக் அப்ளை பண்ணுறோம், ஹைக் இவ்வளோ பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருந்தா நம்ம வந்து ஹைக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஓகே. அதை வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஹைக்கோட ரேஞ்ச் பேசிக், மீடியம், அட்வான்ஸ், எக்ஸ்பர்ட், அல்ட்ரா சம்திங் மாதிரியான ரேஞ்சஸ் இருக்கும். இதில் ஹைக் பார்த்தீங்கன்னாக்கா 0 to 10 அந்த ரேஞ்சில் ஏதாவது சேல்ஸோ இல்லை ஏதோ ஒரு whatever things அவங்க சேல் பண்ணியிருந்தா கூட அந்த நம்பர்ஸ் நம்ம எடுத்துட்டு 0 to 10 பண்ணியிருந்தாக்கா அதுக்கு ஒரு அமௌண்ட், ஓகே, 100 rupees ஹைக் மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஓகே, 10 to 20 அப்படின்னா 200. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து 20 to 30 300. ஸோ இந்த மாதிரி தான் ஹைக் வந்து கிரைட்டீரியாவை பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஓகே. 400 இப்போ 500. ஸோ இது வந்து சாம்பிளுக்காக காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ ஒரு பர்சன் வந்து ஏதாவது ஒரு எம்ப்ளாயி நேம் ஆர் நம்பர் whatever things ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, ஓகே, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் வச்சுக்கலாமே. இப்போ அவங்களோட சேல் நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வித்துருக்கலாம், இல்லை ஒரு
அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு டேஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட வாட் ஆர் திங்ஸ் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இடத்துல நம்ம சேம் இஃப் லாஜிக்கலை யூஸ் பண்றோம் அப்படின்னு இப்போ எப்படி நீங்க எடுத்துட்டு வருவீங்க? 13 இருக்கு, 13 ஈக்குவலா இருக்கா இல்ல கிரேட்டர் தானா இருக்கா, என்ன மாதிரி கொண்டு வருவீங்க இப்போ ஒரு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா? ஃபர்ஸ்ட் வந்து if ஈக்குவல் டு if வித்தின் பிராக்கெட் இந்த செல்லுடைய இது வந்து 0 12 0 12 ஈக்குவல்னா ஈக்குவல். ஓகே, மேல வந்து எனக்கு வந்து 0 to 10 இருந்தா 100 வரணும், 10 to 20 இருந்தா 200 வரணும். ஸோ இன் பிட்வீன் 0 to 10 இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ அவர் வந்து 13 பண்ணிருக்காரு இல்லையா, சேல் நம்பர் 13 இருக்கு. ஆமா. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல 200 வரணும், 10 to 20 குள்ள இருக்கிறதுனால 200 வரணும். அப்போ வந்து 10 இந்த லாஜிக் அப்ளை பண்ணலாம்ல, 0 ஈக்குவல் டு 100 ஈக்குவல் டு 100. அவரு 13 பண்ணியிருந்தாருன்னா 100 வரும்ல. அதான் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், ஈக்குவல் டு கொடுக்கணுமா கிரேட்டர் தென் கொடுக்கணுமா இல்ல கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 100. 13 மேல பண்ணியிருந்தேன், 10க்கு மேல பண்ணி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 100. ன்றது வேல்யூ. சோ 10 ன்னு கொடுத்துட்டு இப்ப பண்ணிருந்தாருன்னா 100 வரணும். 100 வரணும். பண்ணல அப்படின்னாக்கா கமா எஸ் கமா நோ. ஓகே, நில். இத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இவர் வந்து 34 ஓகேங்களா, எம்ப்ளாயி 2 வந்து 34 சேல் நம்பர் பண்ணிருக்காரு. சோ 34 கிரைட்டீரியா வந்து 40 ல வரும், 400 வருவாங்க. சோ 400 வரணும். இந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கும் பண்ண முடியாது, ஃபார்முலா வந்து எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆமா. சோ அதுக்காக தான் நெஸ்டட் இஃப். ஓகேங்களா, நெஸ்டட் இஃப். ஓகே, நெஸ்டட் இஃப்ன்றது வந்து நம்ம இஃப் கண்டிஷனே வந்து கண்டினியூஸா எழுதுவோம். எப்படி கண்டினியூஸா அப்படின்னாக்கா இந்த இடத்துல நில் அப்படின்னு இருக்கு இல்லையா, சோ இந்த ஃபால்ஸ் வேல்யூவை எடுத்துட்டு ஓகே இங்க திரும்ப இஃப் கண்டிஷனே நம்ம கொண்டு வருவோம். ஓகே, இஃப் கண்டிஷன் டைப் பண்ணுவீங்க. சோ சேம் லாஜிக்கல். ஓகே, இப்போ கிரேட்டர் தென் 20 இருந்துச்சு அப்படின்னா 20 இருந்துச்சுன்னா 200. அப்புறம் இப்போ இஃப் ட்ரூ வேல்யூ வரும்பொழுது இதே இஃப் கொடுத்துட்டு 13 கொடுத்து கிரேட்டர் தென் 30 இருந்துச்சுன்னா 300. Again, if same value என்னவா இருக்கும், 40 இருந்துச்சு அப்படின்னா 4. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இங்க 4 இப்போ வந்து எதனால சேஞ்ச் ஆகல அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 10 அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆயிடுது, அதாவது அது கிரேட்டர் தென் 10 தான்.
ஓகே 34ன்றது வந்து 10-ஓட அதிகமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா 10-ஓட அதிகமா தான் இருக்கு. அதிகமா இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுனால அது அடுத்த கண்டிஷனுக்கு மூவ் ஆகாது. ஓகே ஓகே. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, செகண்ட் கண்டிஷன் இதுல பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் கண்டிஷன் தான் 20, தேர்ட் கண்டிஷன் 30 அண்ட் ஃபோர்த் கண்டிஷன் இஸ் 40. ஓகே. இப்போ நம்ம இப்படி டைப் பண்ணதுனால இப்போ 10 to அதாவது டிசெண்டிங்ல பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல மேட்ச் ஆச்சு அப்படின்றதுனால இது எடுத்துச்சு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு 40 அப்படின்றத இல்ல 50 அப்படின்றத டைப் பண்றீங்க. ஓகே. So greater than 50 or 40 above அப்படின்னா உங்களுக்கு 500. Greater than 30 above அப்படின்னாக்கா உங்களுக்கு 400. ஓகே. சோ greater than 20 அப்படின்னாக்கா உங்களுக்கு greater than 10 உங்களுக்கு 400 100. இப்போ சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுது சார். சோ உங்களோட கண்டிஷன்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்டே ஃபுல்ஃபில் பண்றீங்க அப்படிங்கும்போது அது அடுத்த கண்டிஷனுக்கு மூவ் ஆகாது. இப்போ மூவ் ஆகல. கண்டிஷன்ல வந்து ட்ரூ எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா greater than 40 இருந்துச்சு அப்படின்னாக்கா 500 வரணும். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 13 வந்து greater than 40 அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஓகே. சோ அகைன் செகண்ட் கண்டிஷனுக்கு மூவ் ஆகும். இஃப் அது இல்ல அப்படிங்கும்போது அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு ரெண்டு வழி இருக்கு. இஃப் எது கரெக்ட் ஒன் எது ராங் வே அப்படின்றத சூஸ் பண்றதுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு வழியை சூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அது கரெக்டா தப்பான்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வழியை வந்து செக் பண்ணும். ஸோ அதே கண்டிஷன் அதுதான் கண்டிஷன் நீங்க ஃபார்முலாவா எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஆபரேட்டர்ஸ் வந்து கிரேட்டர் தென் 40 அப்படின்னு செக் பண்ணும்போது இருந்ததுன்னா இப்போ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னாக்கா 500 வரும். ட்ரூவா இல்ல அப்படின்ன உடனே செகண்ட் கண்டிஷனுக்கு போயிடும். ஓகே. செகண்ட் கண்டிஷன் 30 கிரேட்டர் தென் அப்படின்றத செக் பண்ணும். ஓகே. ஓகே. அதுவும் இல்ல அப்படின்னாக்கா உங்களுக்கு தேர்ட் கண்டிஷன் அப்படி ஃபோர்த் கண்டிஷன் இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க 10க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 200 கொடுத்துட்டு இப்போ அதுவுமே இல்ல அப்படின்னாக்கா நமக்கு வேற எதுவும் சொல்றது இந்த இடத்துல 0ன்னு போட்டு நம்ம ஒரு வேல்யூ எழுதுவோம். சோ அப்படி எழுதுறதுக்கு பதிலா 100ன்னு கொடுத்து முடிச்சிட்டோம். ஏன்னா 10க்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா நமக்கு 100 மட்டும் வந்தா போதும். சோ அதுதான் இங்க 9 வேல்யூல காமிச்சிருக்கு. ஓகே. ஓகே. இங்க 9 வந்திருக்கு இல்லையா? சோ இந்த 9 வரும்போது 100 அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த 0 to 10ல அந்த 9 கேப்சர் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா இங்க ஒரு கண்டிஷன் 58க்கு இங்க 500 வந்திருக்கு. இந்த கண்டிஷன் வந்து கிரேட்டர் தென் 40க்கு மேல இருந்தாலே 500 போட சொல்லிருக்குமா? கிரேட்டர் தென் 40க்கு 500 கொடுத்திருக்கோம் இல்லையா? அதனால 500 கொடுத்திருக்கோம். அதனால 500 வந்திருக்கு. ஓகே. ஏன்னா இங்க 58 நம்ம இங்க மென்ஷன் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுடைய கண்டிஷன் பேஸ் பண்ணி கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ 500 போட்டுக்கன்னு சொன்ன உடனே 40க்கு மேல எங்கெங்க இருக்கோ எல்லாமே 500 போட்டுருச்சு. ஆமா. இப்போ நீங்க 60 இல்ல 70 போட்டாலும் 500 தான் இருக்கும். 500 தான் வரும். ஏன்னா above 50 above 40 போட்டிருக்கிறதுனால கண்டிஷன்ஸ் ஃபுல்லா அப்படி வந்துருச்சு. நமக்கு வந்து ஹைக்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு ஹைக் போடுறோம். ஓகே. இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்ல ஒரு நம்பர்ஸ் ஸ்டாக் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு ஸ்டாக் இன்வென்ட்ரி எடுக்கும்போது எனக்கு மினிமமா ஒரு அமௌண்ட் வந்துருச்சு ஒரு நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா எனக்கு அலர்ட் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்கணும். எந்தெந்த பார்ட்டுக்கு எந்தெந்த நம்பர் ஒரு பார்ட்டுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே. n நம்பர்ஸ் அதாவது ஒரு சில பார்ட் வந்து 10 நம்பர் இருக்கும்போது இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு சில பார்ட்ஸ் வந்து 2 நம்பர் இருந்தாலே போதும். ஏன்னா அது மூவிங்கா இருக்காது, ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்ஸா இருக்காது. ஓகே. சோ அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணி அதுக்கான இன்வென்டரி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜா போட்டு வச்சுக்கலாம். சோ இங்க உங்களுக்கு குறைய அதாவது டேட்டா எடுத்து ஃபில் பண்ணும்போது குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா? ஓகே. சோ அந்த மாதிரி குறையும் போது உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி இங்க காமிக்கும். ஓகே. ஓகே. புரியுது. ஓகே. சோ இந்த லாஜிக்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் லாஜிக்கல் டெஸ்ட் அந்த லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எந்த வேல்யூ கூட கம்பேர் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூ எடுத்துப்பீங்க.
நெக்ஸ்ட் நீ ஓகே அதோட ட்ரூ வேல்யூவை எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ வேல்யூ எழுதணும், நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் வேல்யூ. மாத்தி எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ட்ரூ ஓகே வேல்யூக்கு பதிலாக ஃபால்ஸ் வேல்யூ தான் அங்கே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஈக்குவல்ஸ்க்கு பதிலாக வேற ஏதாவது, இப்போ நான் இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ்லாம் ட்ரூ வேல்யூ அப்படின்னாக்கா இந்த இடத்துல நான் நோன் கொடுத்துட்றேன். ஓகே இந்த இடத்துல நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே உங்களுக்கு அப்படியே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நோன்னு தான் காமிக்கும். கிரேட்டர் தென் 25 கேட்டாக்கா நோன்னு சொல்லுது. பட் ஆனால் 30 இஸ் கிரேட்டர் தென் 25 தான். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதோட ட்ரூ வேல்யூவை கொடுக்குற இடத்துல கரெக்டாக ட்ரூ வேல்யூ கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தப்பாக தான் காமிக்கும். ஓகே 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 நெக்ஸ்ட் இதுலயே வந்து உங்களுக்கு அண்ட் ஆர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றது எப்படி, ஓகேங்களா? ஓகே ஸோ இதுதான் நம்ம சாம்பிள் டேட்டா. ஓகே இல்ல ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு 2-3 கண்டிஷன்ஸ் லாஜிக்கல் இருக்கு அப்படின்னா, அதாவது எனக்கு இந்த காலம்ல இருக்கிறதும் ஈக்குவலா இருக்கணும், இந்த காலம்ல இருக்கிறதும் ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே எனக்கு ரெட் வந்தாக்கா 1, ஓகேங்களா? ஓகே இல்ல ரெட் அண்ட் ஒயிட், ஏதோ வாட் எவர், ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா ரெட் அண்ட் ப்ளூ, கிரீன் அண்ட் ஒயிட், இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஓகே, எப்போ எனக்கு ரெட் அண்ட் ஒயிட் மேட்ச் ஆகுதோ அங்க மட்டும் எனக்கு 1ன்னு வர மாதிரி கொடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கான கண்டிஷன் என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். ஓகே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். லாஜிக்கல் டெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபர்ஸ்ட் திங் எந்த செல் எடுக்கிறீங்களோ இதுல வந்து ரெட்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஈக்குவல்ஸ் டு ஓகே ரெட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறீங்க. ஓகே செகண்ட், இப்போ செகண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றதை யூஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அண்ட். ஓகே ரெண்டு கண்டிஷன் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், லாஜிக்கல் 1 அண்ட் லாஜிக்கல் 2. லாஜிக்கல் 2 ஓகே ஓகே, கமா கொடுத்துட்டு லாஜிக்கல் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னு கிளிக் பண்ணிட்டு ஓகே ஒயிட் ஒயிட் ஓகே ஒயிட்னு கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு n நம்பர் ஆஃப் லாஜிக் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை காலம் வேணாலும் ரெஃபர் பண்ணி லாஸ்டா உங்களுக்கு வேல்யூ வர மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எஸ் அப்படின்னா என்ன வரணும், 1 வரணும். நோ அப்படின்னா இந்த ஸ்டாக்ல என்ன நம்பர் இருக்கோ வந்தா போதும். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரெட் அண்ட் ஒயிட் வரும்போது மட்டும் எனக்கு 1 இருக்கும். ஓகே ஓகே, இங்க கமா 1 கமா D14 1 கமா D14ங்கற மீனிங் வந்து இங்க D14ன்றது வந்து இங்க ஸ்டாக்கோட எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ல வந்து இப்போ உங்களுக்கு புரியும் ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றோம்னு வச்சுங்களேன். ஓகே, எஸ் ஆர் நோ அப்படின்றது வந்து எனக்கு ஃபால்ஸ் வேல்யூவா இருக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ரெட் அண்ட் ஒயிட் இல்ல அப்படின்னும் போது எனக்கு அங்க ஸ்டாக்ல என்ன நம்பர் இருக்கோ இல்ல என்ன டெக்ஸ்ட் வேல்யூ இருக்கோ அது அப்படியே வரணும் அப்படின்றதுனால அந்த செல்லை நான் கிளிக். ஓகே ஓகே, அங்க என்ன நம்பர் இருக்கோ அத யா ஸ்டாக் எஸ்னா எஸ். ஓகே, அங்க கவுண்ட் இல்லாம எஸ் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ இருக்கிறதுனால அது வந்து ஸ்டாக்ல என்ன போட்டிருக்கோ அது அப்படியே காமிக்கும். அதுதான் எஸ் காமிச்சிருக்கு. ஸோ இங்க வந்து கிரீன் அண்ட் ஒயிட் இருக்கு, கிரீன் ஸோ நோன்றது அப்படியே காமிச்சிருக்கு. ஆனா இந்த இடத்துல மேட்ச் ஆகுது பாருங்க உங்களுக்கு, ரெட் அண்ட் ஒயிட். ஆமா, ஸோ இப்போ நீங்க என்ன வேல்யூ கொடுத்தீங்க, 1 கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த 1 இங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட். ஓகே, ரெட்டும் ஒயிட்டும் வேல்யூவா நம்ம 1 கொடுத்துருக்கோம். 1 கொடுத்துருக்கோம். கிளியர்? கண்டிப்பா.
இது வந்து லாஜிக்கல்ல அண்ட் யூஸ் பண்றதுக்கான ஒரு ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர் கண்டிஷன். இந்த ஆர் கண்டிஷனை எப்படி லாஜிக்கல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. அண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கண்டிஷன் இருந்துச்சு. அதுல ரெண்டுமே வந்து மேட்ச் ஆனா மட்டும்தான் அண்ட்ல 1 அதாவது எஸ்ன்னு வரும், ட்ரூ வேல்யூவை கொண்டு வரும். ஓகே. ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட ஓகே. ட்ரூ வேல்யூவை கொண்டு வரும். ஓகே. ஓகே. சேம் இஃப் எடுத்துக்கிறீங்க, ஓகே. ஆர் அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஓகே. சேம் லாஜிக் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல ரெட் இல்ல செகண்ட் காலம்ல ஒயிட் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எஸ் ரெட் கமா ரெட் கமா C14ல ஒயிட் மேட்ச் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது ஒரு வேல்யூ இல்ல டெக்ஸ்ட் என்ன ட்ரூ வேல்யூவா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரூனே கொடுக்குறேன். ஓகே. ட்ரூ. ட்ரூ ஃபால்ஸ். ஓகே. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரெட்டும் ப்ளூவும் இருந்தா ரெட் இடத்துல வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு B14 வந்து ரெட்டா இருந்துச்சு, C14 வந்து ஒயிட்டா இருக்கு. ரெட்டா ஒயிட் கிளியரா காமிக்கிறேன். ஓகே. ஓகே. கிளியரா தெரியுதா? தெரியுது. எனக்கு இந்த காலம்ல ரெட், சி காலம்ல ரெட் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. சி காலம்ல ஒயிட் எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்த வந்து எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லணும். ஆமா. சோ இதான் நம்ம ஆர் கண்டிஷனோட ஃபார்முலா ஆபரேஷன்ஸ் எழுதி இருக்கோம். அண்டில் அப்படி கிடையாது, ரெண்டுமே மேட்ச் ஆகும். ஆர்ல ஏதாவது ஒன்னு மேட்ச் ஆனாலே நமக்கு ஒன்னு மேட்ச் ஆனாலும் ரிசல்ட் வந்துரும். ஓகே. இப்ப B14ல ரெட் இருக்கு. ஓகேங்களா? ஆமா. சோ இந்த இடத்துல ரெட் இருக்கு, அதனால ட்ரூ அப்படின்ற ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஓகே. ஆனா இந்த இடத்துல ரெட் கிடையாது, பட் சி காலம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒயிட் மேட்ச் ஆயிருக்கு. சோ அதனால இங்க ட்ரூன்னு வந்திருக்கு. ட்ரூ வந்திருக்கு. சோ இந்த yellow black இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகல. சோ நெக்ஸ்ட் வந்து ரெட் அண்ட் ஒயிட் ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கு. சோ இங்க ட்ரூன்னு வந்திருக்கு. ட்ரூ வந்திருக்கு. சோ அதுக்கு அப்புறம் ரெட் எங்க வந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தான் ரெட் இருக்கு. ரெட் இருக்கு. அப்போ சோ அந்த இடத்துலயும் ட்ரூன்னு வந்திருக்கு. ட்ரூ வந்திருக்கு. ஓகே. ஏதாவது ஒரு கண்டிஷன், ஏன்னா இந்த காலம்ல வந்து ப்ளூன்னு தான் இருக்கு, பட் ஆனாலும் ட்ரூன்னு காமிக்கிறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த காலம் பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அப்படின்றத டைப் பண்ணிருக்கோம். ஆமா. சோ இந்த இடத்துல ரெட் இல்லாம yellow இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது சேஞ்ச் ஆயிடும், ஃபால்ஸ். சேஞ்ச் ஆயிடும், ஃபால்ஸ். ஆமா. சோ அதேதான் இதுல ரெண்டு கண்டிஷனும் மேட்ச் ஆனா மட்டும்தான். அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷனுமே மேட்ச் ஆயிருக்கணும். ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆச்சு, ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆயிருக்கும், உங்களுக்கு ட்ரூ வேல்யூ காமிச்சிரும். ட்ரூ வேல்யூ காமிச்சிரும். ஓகே. நம்ம ரெண்டு கம்பேரிசன்ஸ்ல ரெண்டுமே கம்பேரிசன், அதாவது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் இல்ல ரெண்டுமே கிரேட்டர் தானா இருக்கணும். இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரெண்டு அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கலாம், ஒரே போன் நம்பர் வச்சு ரெண்டு அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கலாம். அவங்களோட ரெண்டு அக்கௌண்ட்டுமே இந்த போன் நம்பர்லயே மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஓகேங்களா? ஒரு போன் நம்பர் இருக்கும், ஆனா அவருக்கு 2-3 அக்கௌண்ட் இருக்கும்.
ஓகே. 2-3 அக்கௌண்ட் இப்படி செக் பண்ணும்பொழுது ஒரே ஒரு ஃபோன் நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ரெட்ன்றது வந்து ஒரு ஃபோன் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். அது ஓகே. கம்பேர் டு காலம் பில ஒரு ஃபோன் நம்பர், இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவரோட ஃபோன் நம்பர் எங்க மேட்ச் ஆகுதோ அங்க உங்களுக்கு ட்ரூ வேல்யூ காமிக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ஓகே. கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு பிரைமரி கலரா இருக்கலாம், இல்ல பிரைமரி ஃபோன் நம்பரா இருக்கலாம், இல்ல செகண்டரி ஃபோன் நம்பரோட மேட்ச் பண்ணலாம். ஏன்னா இப்பெல்லாம் 2 ஃபோன் நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்குமே 2 பார்ட் நம்பர் இருக்கும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஓகே. இதுல ஓகே. கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிரைமரி பார்ட் இருக்கும், அந்த பார்ட் நம்பர் வந்து ஸ்டாக் இல்லாம இருக்கலாம். சோ செகண்டரி பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஆல்டர்னேட் பார்ட்டை. ஆமா. சோ அதோட ஆல்டர்னேட் பார்ட் எங்க இருக்கு அப்படின்றத இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மூலமா நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஓகே. ஓகே, செகண்ட் காலம்ல செகண்டரி ஆல்டர்னேட் ஃபார்முலா, சாரி ஆல்டர்னேட் பார்ட் நம்பர் இருக்கலாம். சோ அது மூலமா நீங்க ஓகே. கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஓகே. நம்ம அண்ட் ஆர் ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. கிளியர்? கிளியர் சார் இது. ஓகே. நேத்து வந்து கவுண்ட் இஃப் பார்த்தோம் இல்லையா? ஆமா சார். சோ கவுண்ட் இஃப் இப்போ இந்த இஃப் கண்டிஷன்ஸ்க்குள்ள எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இஃப் கண்டிஷன்ஸ்ல இப்போ நம்ம பார்ட் நம்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த பார்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மட் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 4 டிஜிட் வந்து ஆல்பபெட், அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு 7 நம்பர்ஸ் வந்து நம்பர்ஸ், நியூமரிக் நம்பர்ஸ். ஓகே. சோ இந்த ஃபார்மட் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா எல்லா பார்ட் நம்பரும் வந்து இதே ஆர்டர்ல தான் இருக்கணும். அப்படி இல்லாம இப்போ போன் நம்பர்னு பாத்தீங்கன்னாக்கா 10 டிஜிட்ல தான் இருக்கும். 11 டிஜிட் இருந்தாக்கா அது இன்வாலிட் போன் நம்பர். கரெக்ட். ஓகே. சோ அந்த மாதிரி பார்ட் நம்பருக்குன்னு சில கிரைட்டீரியா, இல்ல பிஓ நம்பருக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்கும். ஓகே. பிஓ நம்பர்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வந்து அவங்க கம்பெனியோட நேமா இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் வந்து சம் ஐஃபன்ஸ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் 2 லெட்டர் வந்து மந்த்துக்கு, நெக்ஸ்ட் 2 லெட்டர் வந்து அந்த இயருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ அதே ஆர்டர்ல தான் அது வரணும். ஓகேங்களா? ஓகே. ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இந்த இஃப் கவுண்ட் இஃப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். இஃப் எடுத்துட்டு லாஜிக்கல் டெஸ்ட் கேக்குதுங்க இல்லையா, இந்த இடத்துல கவுண்ட் இஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கவுண்ட் இஃப். ஓகே. கவுண்ட் இஃப். ஓகே. கவுண்ட் இஃப். ஓகே. எந்த காலம் இல்ல எந்த செல்ல இருக்கிற ஃபார்மட்டை நீங்க செக் பண்ண போறீங்க, அந்த செல்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். எது கரெக்டான ஃபார்மட்டோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம. கரெக்டான ஃபார்மட்னு கிடையாது, இதுக்கப்புறம் தான் நீங்க ஃபார்மட் கொடுக்க போறீங்க. ஓகே. என்ன செல்ல செக் பண்ண போறீங்க, இல்ல காலம் செக் பண்ண போறீங்களோ அந்த காலம்ல இருக்கிற ஒரு செல்ல செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பி காலம்ல இருக்கிற பார்ட் நம்பர்ஸை அதோட ஃபார்மட்டை செக் பண்ண போறோம் அப்படிங்கும் பொழுது நான் B5 இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. செலக்ட் பண்ணிட்டு இது எந்த மாதிரியான ஃபார்மட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் 4 ஆல்பபெட், நடுவுல ஒரு ஐஃபன், 7 நம்பர்ஸ், அதுக்கு பதிலா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் மார்க் வந்து ரெப்ரசன்ட் பண்றது அந்த 4 டிஜிட் அண்ட் இந்த பக்கம் ஒரு 7 டிஜிட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆமா இது ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கமா கொடுத்து ட்ரூ வேல்யூ அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம், blank. ஓகேங்களா? டபுள் கோட்ஸ் 2 தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது blank, எந்த ஃபங்க்ஷனுமே வராது. ஓகே. ஃபால்ஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா அது இன்வேலிட். ஓகே, இன்வேலிட் ஃபார்மேட். நான் என்டர் கொடுக்கிறேன், இது மேட்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு ட்ராக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஓகே. சோ இன்வேலிட்னு வந்திருக்கு. இன்வேலிட் வந்தது வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 டிஜிட் வந்து ஆல்பபெட், இடையில ஒரு ஐஃபன் வந்திருக்கு, நடுவுல ஒரு ஐஃபன் இருக்கு. சோ இது வந்து மேட்ச் ஆகல. ஓகே. கிளியர்? கிளியர். சோ இந்த மாதிரி கவுண்ட் இஃப் கிளியர் செக் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு சம் இஃப். ஓகே சம் இஃப். ஓகே சம் பண்ணோம் இல்லையா, சம் பண்றது வந்து இந்த பிரைஸ் வந்து லாஸ்டா டோட்டல் பண்றது ஆல் டு ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணா உங்களுக்கு சம் வந்துரும் இல்லையா. ஆமா. ஸோ இந்த சம் வந்து டோட்டலா 762 அப்படின்னு இருக்கும். பர் ஓகே பிஓக்கு எவ்வளவு அப்படின்றத வந்து சப் டோட்டல் வச்சு ஃபில்டர் மூலியமா கண்டுபிடிக்கும். அது நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல 10 பிஓஸ் இருக்கு. இதோட ஒவ்வொரு வேல்யூவும் ஒரு டோட்டலையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு சம் இஃப் ஓகே. ஓகே சம் இஃப் எடுத்து இதுல என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபைடு ரேஞ்ச்ல இருக்கிற, அதாவது எஃப் காலம்ல இருக்கிற சம் வேல்யூ, அதாவது டோட்டல் எல்லாத்தையுமே பிரைஸ் எல்லாத்தையுமே டோட்டல் பண்ண போகுது. என்ன கிரைட்டீரியா என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, இங்க நம்ம கொடுத்திருக்க ஜே காலம்ல மேட்ச் ஆகுற பிஓ நம்பர் ஓகே இதோட சம் மட்டும் தான் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால சம் இஃப் என்டர் ரேஞ்ச் அப்படின்னு கேக்குது இல்லையா, இந்த ரேஞ்சுக்கு நம்ம எஃப் காலம் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம சம் பண்ண போறோம். கரெக்டா? ஓகே ஓகே. ஸோ அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு கிரைட்டீரியா அப்படின்னு கேட்கும். ஓகே சாரி ஒன் செகண்ட். இப்போ ரேஞ்ச் அப்படின்னு இருக்கிறது வந்து நம்ம என்ன பிஓ கொடுத்துருக்கோமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் அந்த பிஓ நம்பர் இருக்கிற ரேஞ்ச். ஓகே. ஸோ அதோட கிரைட்டீரியா என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பிஓ நம்பர் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல சம் ரேஞ்ச் எதை சம் பண்ண போறீங்களோ அந்த சம் ரேஞ்ச் கேக்குது. ஓகே ஓகே. கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு பிஓ மட்டும் 145 அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஃபில்டர்ல போயிட்டு இந்த பிஓ மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட டோட்டல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 145 உங்களுக்கு கீழே. ஓகே ஓகே. கிளியர் கிளியர் கிளியர். ஸோ இந்த மாதிரி ஒரு தடையும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சம் இஃப் நம்ம தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே நீங்க கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிஓலையும் இவ்வளவுதான் நமக்கு வேல்யூ போயிருக்கு. சம் இஃப்ல வந்து பிஓ ஃபார்முலா மட்டும் ஒன் டைம் ஷோ பண்ணுங்க சார். ஃபார்முலா மட்டும் ஒன்னொரு தடவை சொல்லுவார். சி கோலன் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு ஈக்குவல் கொடுத்துட்டு சம் இஃப் அப்படின்னு டைப் பண்றீங்க. சம் இஃப் இந்த ஸ்பெசிஃபைடா என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா அதோட ரேஞ்ச். இப்ப நமக்கு எந்த ரேஞ்சில இருந்து நம்ம ஒரு கிரைட்டீரியா கொடுக்க போறோமோ அதோட ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ண போறோம். இப்ப பிஓ வச்சு பாக்குறோம் அப்படின்னாக்கா பிஓ காலமை செலக்ட் பண்ணுங்க. இல்ல பார்ட் நம்பரை வச்சு பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா பார்ட் நம்பரை செலக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. நம்ம பிஓ வச்சு தான் பார்க்க போறோம். ஸோ பிஓ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு கிரைட்டீரியா அப்படின்னு கேட்கும். அந்த கிரைட்டீரியாவுக்கு நம்ம பிஓ நம்பர், எந்த பிஓ நம்பருக்கு நமக்கு சம் பண்ணணுமோ அந்த பிஓ நம்பர் கொடுத்தா போதும். ஓகே. கொடுத்துட்டு J3 ஓகே சம் ரேஞ்ச் J3 ஓகே J3 ஓகேங்களா. சம் ரேஞ்ச். சோ இந்த சம் ரேஞ்ச்ல பிரைஸ் தான் நம்ம சம்னு சொல்றோம். இந்த இடத்துல சம் பண்ண போறோம். சோ பிரைஸ் காலமை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட வேல்யூ வந்துடும். ஓகே ஓகே. சோ இதே டிராக் பண்ணாக்க உங்களுக்கு எல்லா டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் வந்து பிஓக்கு உண்டான அமௌண்ட் காமிச்சிரும். ஓகே. சோ ஒவ்வொரு பிஓலயும் எவ்வளவு குவாண்டிட்டி போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா சேம் அகைன் நம்ம சம் இஃப் இப்போ என்ன ரேஞ்ச் செலக்ட் பண்ண போறீங்க? பிஓ வச்சு தான் செலக்ட் பண்ண போறோம். பிஓ வச்சு செலக்ட் பண்ணுவோம். பிஓ வந்து சி. ஓகே. சி நெக்ஸ்ட் வந்து சி வந்து அடுத்தது சி கிரைட்டீரியான்றது என்ன செலக்ட் பண்ணனும்? கிரைட்டீரியாங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து குவாண்டிட்டி. நோ கிரைட்டீரியான்றது வந்து பிஓ நம்பர். அதனால இங்க J3. ஓகே J3. அதுக்கு அப்புறம் வந்து குவாண்டிட்டி வந்து
குவாண்டிட்டி செல் ஃபுல்லா ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். இ இ ஓகே, இ காலமை செலக்ட் பண்ணியாச்சு. இ காலம் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதோட டோட்டல் வந்துடும். ஸோ இதே டிராக் பண்ணி நீங்க கொண்டு வந்துடலாம் கீழே. ஓகே, சிலதுக்கு வந்து 0 அப்படின்னு இருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா நிறைய எம்டி இருக்கிறதுனால அங்க 0 எம்டி 0 வந்துருச்சு. 254 0 வந்துருச்சு எல்லாத்தையும். ஓகே ஓகே, டவுட் இருக்கா? இல்ல இதுல எதுவும் கிளியர். இது ஓகே டன். PO நம்பரை பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். PO நம்பர் பேஸ் பண்ணி நம்ம எவ்வளவு குவான்டிட்டின்னு பார்த்துருக்கோம். அதே PO நம்பரை பேஸ் பண்ணி எவ்வளவு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் டோட்டலும் பார்த்தாச்சு. பிரைஸ் டோட்டலும் பார்த்துருக்கோம், குவான்டிட்டி வைஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ஏதோ ஒரு நம்பரை வச்சு பார்த்துருக்கோம். ஓகே ஓகே, நம்ம இப்போ பார்க்க போறது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ரிலேட்டடா இல்ல ஒரு கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய டிவிஷன்ஸ்ல இருப்பாங்க, அதாவது நிறைய ஜோன்ஸ்ல இருப்பாங்க, நிறைய லொகேஷன்ஸ்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல இருக்கிறவங்கள எப்படி கிரைட்டீரியா பண்றது? ஜாப் டைட்டில் வச்சு நான் எடுக்க போறேன். ஒரு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்ல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி 5 லொகேஷனை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எல்லாத்தையும் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜோன் ஆர் லொகேஷன் ஆர் ரீஜியன் வாட் எவர். ஸோ இதுல ஒரு இதுலயும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். how many count. ஓகேங்களா? ஓகே, நார்த்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, சவுத்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ இதையும் அதே சம் எஃப் மாதிரி நேற்று ஒரு கவுண்ட் இஃப் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஆமா சார். அதை வச்சு சொல்லுங்க பாப்போம் இந்த இடத்துல என்ன வரும்ட்டு. கவுண்ட் இஃப் bracket count if B5. இந்த இடத்துல நம்ம கவுண்ட் பண்ண போறோம். நார்த்ல எவ்வளவு பேரு, சவுத்ல எவ்வளவு பேருன்றத கவுண்ட் பண்ண போறோம். சோ கொண்டு வரணும் கவுண்ட் இஃப். ஓகே, கவுண்ட் இஃப் கவுண்ட் இஃப். ஓகே, கவுண்ட் இஃப் அதுக்கப்புறம் எந்த லொகேஷனை செலக்ட் பண்ண போறோமோ அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம பி காலம்ல இருக்கு. ஓகேங்களா? வெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் கிரிட்டேரியா வந்து கிரிட்டீரியாங்கிறது இங்க கிரிட்டீரியா அப்படிங்கிறது வந்து இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ண போறோம் அந்த லொகேஷன்ல, பர்டிகுலர் லொகேஷன்ல. கிரிட்டீரியாங்கிறது வந்து நேம் செலக்ட் பண்ணிக்கணும். ஜோன் இங்க எச் காலம்ல இருக்கு, அது செலக்ட் பண்ணணுமா? எஃப் நார்த். கரெக்ட். இங்க நார்த்ல உள்ளவங்க எவ்வளவுன்னு சோ நார்த்ல எவ்வளவு பேர் அப்படின்றது தான் பார்க்கறோம். எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்க்கறோம். சோ இத கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 அப்படின்றது வரும். ஏன்னா நார்த் 2 தடவை தான் வந்திருக்கு. நார்த் இங்க. ஓகே, நார்த் மேல ஒண்ணு. சோ இத அப்படியே ட்ராக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா எவ்வளவு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. சோ ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல உங்களுக்கு அதிகமான கவுண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். கவுண்ட் இஃப். சோ இப்போ ஜோன் வைஸ் உங்களுக்கு எடுத்தாச்சு. ஓகே. இந்த ஜோன் வைஸ் எடுத்ததுக்கு பதிலா நீங்க ஜாப் டைட்டில் வச்சும் எடுக்கலாம். இப்போ ஜாப் டைட்டில் வச்சு எத்தனை பேர் எந்தெந்த லொகேஷன்ல என்னென்ன இருக்காங்க அப்படின்றது எடுக்கணும். ஓகே. ஒரு 18 ஜாப் டைட்டில் இருக்கு. ஓகே. சோ இப்போ சொல்லுங்க. ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் எந்த காலம் செலக்ட் பண்ணனும்? ரேஞ்ச் வந்து இங்க ரேஞ்ச் வந்து ஜாப் டைட்டில் கமா கிரைட்டீரியா வந்து K ல K2. ஓகே, K2. ஓகே, K2.
ஒரு ஜாப் டைட்டில்லையுமே எவ்வளவு பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு 2 டிவிஷன்ல தெரிஞ்சிச்சு. ஜோன் வைஸும் தெரியும், ஜாப் ஜோன் வைஸும் வைஸ் தெரியும். ஜாப் வைஸ் தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க எந்தெந்த இடத்துல கவுண்ட் பண்ணணும் இல்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க கொண்டு வரணும். ஓகே. எனி அதர் டவுட்? இல்ல உங்க சைடுல இல்ல இருந்து இதுல வேற எதுவும் இருக்கா? இல்ல எதுவும் இல்லை. ஓகே. எனக்கு நாளைக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் கொஞ்சம் சாம்பிள் வச்சிருக்கேன் சார் நாளைக்கு. ஷூர் கொடுங்க, பண்ணிடலாம். அது கொஞ்சம் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். உங்களுக்கு எனக்கு அது எப்படி பண்ணலான்னு மட்டும் கொஞ்சம் ஐடியா கொடுங்க. ஷூர் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? இதுலயே வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி டீலர் சேல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுல வந்து ஸ்பேசஸ் அதிகமா இருக்கலாம், இல்ல ஸ்பேஸ் வந்து இல்லாம கூட இருக்கலாம். ஓகே. கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா trim அப்படின்ற ஒரு ஆப்ஷன், TRIM. ஓகே. தேர்ட் ஆப்ஷன் காமிக்குது பண்ணி. இது வந்து ஒயிட் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அதாவது எக்ஸ்ட்ராவா இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ் தான் கொடுப்போம். ஒரு லெட்டருக்கும் இன்னொரு வேர்டு, ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் கொடுப்போம். ஓகே. ஓகே. சம்டைம் என்ன ஆகும்னா டைப் பண்ணும்போது டைப்பிங் எரர்ல வந்து ஒரு 2 ஸ்பேஸ் கொடுத்துடலாம், இல்ல எண்ட்ல வந்து ஒரு ஸ்பேஸ் தனியா கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தாக்கா நெக்ஸ்ட் டைம் இதோட மேட்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு சரியா மேட்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு ஒயிட் ஸ்பேஸ் ஒன்று போடுறேன். ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு காமிக்குது இல்லையா? எல் காலம்ல டீலர் சேல்ஸ் கண்டென்ட் 20 அப்படின்ற நம்பர் காமிக்குது. ஓகே. சோ அதே தான், நான் எதுவுமே டெலீட் பண்ணல. ஒரு ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கீங்க. ஓகே. ஆனா அது இப்போ 19 காமிக்குது. ஓகே. 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 சோ இந்த மாதிரி நமக்கு எரர் வரும். அப்படி வராம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்பொழுது டேட்டாவை வேலிடேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த டேட்டா வேலிடேஷன் ரொம்ப முக்கியம். டேட்டா மெயின்டெனன்ஸ். ஓகே. நம்ம அதுக்காக இந்த ட்ரிம் பண்ணிக்கிறோம். இந்த டெக்ஸ்ட் ட்ரிம் பண்றோம் அப்படின்னா ஓகே ஈக்குவல் டு ட்ரிம் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த செல் இல்ல எந்த காலம்ல இருக்கிற செல்லை அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுத்துரும். ட்ராக் பண்ணி நீங்க ஃபுல்லாவே இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. 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 So again it changed to 20. ஓகே. 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 ஸோ இந்த மாதிரியான எரர்ஸ் வந்து நிறைய நம்ம பார்ப்போம். ஓகே. நம்ம வந்து டேட்டா கிளியரா இல்லை, இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து டவுன்லோட் இருக்கும் இல்லை எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா டைப்பிங் எரர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எரர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே. உங்களுக்கு பார்க்கும் பொழுது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும், பட் ஒயிட் ஸ்பேஸ் இருந்தால் தெரியாது. ஸோ இன் பிட்வீன் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னாக்கா அது மேட்ச் பண்ணி எடுக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஸ்பேஸ் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணா போயிடும். ஓகே. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். கிளியர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் திங் வந்து ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 டிஜிட் வந்து ஃபோன் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதோட லென்த்தை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. டக்குன்னு பார்த்த உடனே அது எத்தனை நம்பர் இருக்குன்றத உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா. லென்த் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு டெக்ஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல 10 டிஜிட் இருக்கா 11 டிஜிட் இருக்கா அப்படின்றத ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல 10 டிஜிட் இருக்கு, அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 டிஜிட். ஓகே. இதுல 11 டிஜிட். ஸோ இது ஓகே. டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து
ஓகே. ஸோ இதுல ஓ ஓகே. ஆல்ஃபா நியூமெரிக் ரெண்டுமே அப்ளிகபிள். ஓகே. இதெல்லாம் வந்து எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பிளிட் அப் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து லாஸ்ட் நேம் வந்து ஸ்பிளிட் அப் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே. நம்ம இந்த மாதிரி ஃபைன் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நேம்ஸ்ல வரும். ஸோ அதே மாதிரி பார்ட் நம்பருக்கும் சில பார்ட் நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அதோட லாஸ்ட் இந்த பார்ட் நம்பர்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட். கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைண்ட் வருது இல்லையா? ஆமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த செல்லு இந்த ஷீட்ல இல்லை இந்த ஒர்க் புக்ல இருக்கிற எங்க வேணாலும் மேட்ச் ஆகுற ஒரு வேல்யூவை உங்களுக்கு எடுத்து காமிக்கும். ஸோ அதுதான் ஃபைண்ட். ஓகே. சேம் ஃபங்க்ஷன் வந்து ஃபார்முலாவில் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இந்த செல்லில், அதாவது இந்த பர்டிகுலர் செல்லில் ஓகே. என்ன டெக்ஸ்ட்டை நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஓகே, அந்த டெக்ஸ்ட்டை நீங்க டைப் பண்ணலாம். அது ஸ்மால் லெட்டர்ல இருக்கலாம், இல்லை கேப்ஸ்ல இருக்கலாம், whatever things. SER அப்படின்ற ஒரு லெட்டரை நான் ஃபைண்ட் பண்றேன் வித்தின் த டெக்ஸ்ட். எந்த டெக்ஸ்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டுக்குள்ள தான் இருக்கு. ஓகே. அது ஸ்டார்ட் ஆகுற நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு பார்த்த உடனே தெரியும். ஓகே. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஓகே. சர்வீஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுற நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்லேயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே. அதனால உங்களுக்கு அது இந்த இடத்துல எடுக்கல. ஓகே. ஓகே. நீங்க இதில் எப்படி அதை அப்ளை பண்றதுன்றத உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்பரை வந்து எடுத்துட்டேன். ஸோ அது எங்க இருக்குன்னு நமக்கு அது ஃபைண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே. ஓகே சார். சர்வீஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால அது கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது எடுத்த உடனே சர்வீஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு 9th லெட்டரா வந்து அட்வைசர் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்பேஸ் வரைக்கும் அது கால்குலேட் பண்ணி ஏடிவி எங்க இருக்குன்றத உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி சொல்லிருக்கு. ஓகே. கிளியரா? கிளியர் சார். இது ஃபைண்ட் ஏடிவி E14 இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்முலா எழுதும் பொழுது அதுல இருக்கிற ஒரு லெட்டர் இல்ல ஒரு பார்ட் நம்பரோட ஒரு ஏதோ ஒரு இது மட்டும் தான் நமக்கு தெரியும். சோ அதை வச்சுட்டு இந்த காலம்ல எங்க வேணாலும் நம்ம ஃபைண்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகே. ஓகே. பர்டிகுலரா இந்த இடத்துல வந்து சேல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆமா. சோ இந்த சேல்ஸ் வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஓகே அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிட்டு இது வந்து கம்பைன்டு ஃபார்முலா தான். ஃபைண்ட்ன்ற தனிப்பட்ட ஒரு ஃபார்முலா வந்து நம்ம எடுத்து எதுக்கும் யூஸ் பண்ண போறதில்ல. இந்த ஃபைண்டோட சேர்த்து நம்ம இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபைண்ட் இது யூஸ் பண்றோம். ஓகே. சேல்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதை ஃபைண்ட் பண்ணிட்டு அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத அது நம்பரா இருக்கு அப்படின்றதையும் சொல்லணும். ஓகே. 8th கேரக்டர் வந்து உங்களுக்கு சேல்ஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. 8th கேரக்டர் ஸ்டார்டிங் நம்பர் சேல்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்குது.
ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? புரிஞ்சுச்சு சார். சேல்ஸ் 8th கேரக்டர். Clear? ஓகே, டுடே செஷன் இதோட ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சர்ச், க்ளீன் இத பத்திலாம் உங்களுக்கு ரொம்ப அப்ரிவேஷனா பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபுல்லா. ஓகே ஓகே ஓகே. டேட்டாவோட நாளைக்கு எதனா டவுட் இருந்துச்சுனாக்கா சொல்லுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் அது ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார். கண்டிப்பா. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.